நீங்கள் ரிஷப ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய பலன்களும் பரிகாரங்களும் உங்களுக்கு ஒத்து வரக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். வாழ்க்கையில் நஷ்டப்படாமல், பணத்தை இழக்காமல், உங்கள் நேரத்தையோ பொருளையோ விரயப்படுத்தாமல் எந்த சந்தோஷத்தையும் நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. விரயமாகத்தாயா செய்ய, நல்ல விரயமாகுதா கெட்ட விரயமாகுதா, உன்னை விரயத்தை உண்டு பண்ணுற கிரகம் யாரு, அதிலிருந்து உன்னை தற்காத்துக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்கு விரையாதிபதி செவ்வாய் பகவான். விரையாதிபதியோடு அவர் விட்டுட்டாரா, அவரே 7ஆம் இடத்து கணவனாகவும் மனைவியாகவும் களத்திர ஸ்தான கிரகமா அவர் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு விரயம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு விரயம், கல்யாணமே ஒரு விரயமாக ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்கு தான். ஏற்கனவே அங்கே வீட்டில் வந்து பேரன் லெவல் இருக்கு, அது பத்தாதான். அடுத்து என்ன மேக்கப் கிட்டு, அடுத்து என்ன மேக்கப் கிட்டு, அடுத்து என்ன மேக்கப் கிட்டு. ஏற்கனவே 100 புடவை வைக்கிறதுக்கு பீரோவில் இடம் இருக்காது. அடுத்து என்ன வாங்குறது, அடுத்து என்ன வாங்குறது, காஞ்சிபுரம் போகலாமா, காமாட்சி அம்மனை பார்க்கலாமான்னு மனதை தூண்டி தூண்டி வசியத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி பணத்தை இழக்க வைப்பது சுக்கிரனுடைய அம்சம். செல்வங்களை எல்லாம் கணவன் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு, இவங்க நகை நட்டு ஆபரணங்கள்லாம் கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியாம, மறுதிரமணமும் பண்ண முடியாம திண்டாட வேண்டிய நிலைகளை கொடுப்பது. மனைவியினுடைய சகோதரரோ, தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோ, தன்னுடைய இரத்த சம்பந்தமோ ஏதாவது ஒரு வழக்கில் சிக்கும் பொழுது கணவனுக்கே தெரியாமல் அவர்களிடத்துல பணத்தை கொடுத்து அந்த பணத்திற்கு வட்டியை கட்டி கட்டி துன்பத்தில் மாளாட்டுவதும். செவ்வாய் விரயத்தை மட்டுமா கொடுக்குமான்னு கேட்டா, யோகமும் இருக்கு 12ஆம் இடத்தில். அதே நேரத்தில் எங்கேயாவது போய் எதிர்மறையான கிரக சேர்க்கைகளோடு சேர்ந்து அவருடைய தசாபுத்திகள் நடக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான வழிகளில் விரயங்கள் எல்லாம் வரலாம். தன்னை தானே மதிமயங்கி செல்வங்களை இழந்து விடலாம். தவறான நட்புகளால் செல்வங்களை இழந்து விடலாம். இந்த பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும், பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும்னு ஊர்ல இருக்க அகத்திக்கீரை எல்லாம் காலியா போச்சு. அகத்திக்கீரையா சாப்பிட்டு பசுமாடுக்கும் போர் அடிச்சு போச்சு. எள்ளு சாப்பிடாதா, எள்ளும் புண்ணாக்கும் பசுவிற்கு வைப்பதை போல் மிகச்சிறந்த புண்ணியம் ரிஷப லக்னம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எதுவுமே கிடையாது. விரயத்தை பண்ணாம ஒரு சந்தோஷத்தை பெறவே முடியாது. அதை சுப விரயமா மாத்திக்கிறதுக்கு அந்த வழிபாடு. ரிஷபராசிக்காரங்களுக்கு எதனால விரயமாகுது? அதாவது ரிஷபராசி, அது ரிஷப லக்னத்திற்கும் நான் சொல்ற பலன் வந்து பொருத்தமானது. ஆனால் ஜோதிடத்தின்படி லக்ன ரீதியாக தான் பார்க்கணும். ஒரு விரையாதிபதி யாரு, யோகாதிபதி யாரு, பாக்கியாதிபதி யாருன்னு பார்க்கணும். கோச்சார கிரகங்கள் எங்க இருக்கு அப்படிங்கிறத தான் ராசிப்படி பார்ப்போம். இது நம்ம சொன்னோம்னா ஜோதிட வகுப்பு மாதிரி தெரியும். நம் நேயர்களுடைய நலன் கருதி நீங்கள் ரிஷப ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய பலன்களும் பரிகாரங்களும் உங்களுக்கு ஒத்து வரக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். அதில் ரிஷபம் அருமையான ஒரு ராசி. சுக்கிரனை அம்சமாக பெற்றவர்கள். சந்திர பகவான் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு ராசி. இதை வந்து ஜோதிடத்தில் ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்திரம்னா நிலையான முடிவு அப்படின்னு பேர். அப்போ நீங்கள் கேட்கலாம், நிலைத்த முடிவு எடுக்கிறவங்க, எதையும் பொறுமையாக யோசித்து நிதானமாக செயல்படக்கூடியவங்க, இதை பண்ணுனா என்ன பிரதிபலன் இருக்குது, இதனுடைய ஆழம் என்னன்னு யோசிக்கிறவங்க, அப்படி ஆளுகளுக்கும் விரயம் வருமா அப்படின்னு கேட்டால், நேரங்காலம் சரியில்லைன்னு சொன்னால் எல்லாருக்குமே லாஸ் என்பது, நஷ்டம் என்பது பொதுவானது. நீங்கள் வாழ்க்கையில் நஷ்டப்படாமல், பணத்தை இழக்காமல், உங்கள் நேரத்தையோ பொருளையோ விரயப்படுத்தாமல் எந்த சந்தோஷத்தையும் நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. இப்போ வந்து நேரத்தை விரயப்படுத்தி இந்த காணொலியை பார்ப்பதனால தான் சில தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய நேரமும் ஒரு விரயம்தான். அது நல்ல விரயமாக இருந்தால் நல்ல தகவல்கள். இதே இந்த வீடியோ முழுவதும் என்னத்தையோ ஒன்று பேசி தொலைச்சி வச்சுருக்காயா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அரை மணி நேரம் கழித்து அடைச்ச நேரம் போச்சே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா அது கெட்ட விரயம். ஒரு சினிமா தேட்டரில் போய் ஒரு படம் பார்த்துட்டு 3 மணி நேரம் கொடுத்த காசு எனக்கு சந்தோஷம்டான்னு வந்தீங்கன்னா நல்ல விரயம். அதே நேரத்தில் 3 மணி நேரம் பிளேடை போட்டு கொண்டுட்டாயான்னு சொல்லிட்டு பாதியிலே எழுந்திரிச்சு வந்தீங்கன்னா கெட்ட விரயம். வெளிநாடு போய் நல்லா சுற்றுலா பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல விரயம். அங்கேயே போய் துன்பத்தை அனுபவித்து வந்தீர்கள் என்றால் கெட்ட விரயம். அப்போ விரயத்தையே நம்ம இப்படி அப்படின்னு போட்டு எடுத்துக்கிறோம். இதை ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, விரயமாகத்தாயா செய்ய, நல்ல விரயமாகுதா கெட்ட விரயமாகுதா, உன்னை விரயத்தை உண்டு பண்ணுற கிரகம் யாரு, அதிலிருந்து உன்னை தற்காத்துக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் இப்போ ரிஷப லக்னம் ரிஷபராசி, இதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா விரையாதிபதி அப்படின்னா, அதிபதினா என்ன, அவர் தாயா காரகர், அவர் வழியாக தாயா உனக்கு லாஸ் வருது, நஷ்டம் வருது அப்படின்னு ஞானிகள் சொல்கிறாங்க. அதில் ரிஷப லக்னம் ரிஷபராசிக்கு விரையாதிபதி செவ்வாய் பகவான். விரையாதிபதியோடு அவர் விட்டுட்டாரா, அவரே 7ஆம் இடத்து கணவனாகவும் மனைவியாகவும் களத்திர ஸ்தான கிரகமாக அவர் தான் வர்றார். ரிஷப லக்ன ரிஷபராசிக்கு 7க்குடைய கிரகம், திருமண கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, மன வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய கிரகம்ங்கிறது 7ஆம் இடத்ததிபதி செவ்வாய். அப்போ
கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு விரயம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு விரயம், கல்யாணமே ஒரு விரயமாக ரிஷபலக்னம் ரிஷபராசிக்கு வரலாம். அது என்னையா கல்யாணமே ஒரு விரயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம்லாம் பேசி முடிச்சு எல்லாம் பந்தக்கால் வலையும் வந்து மணமகள் இருக்கிறார், மணமகனை காணவில்லை, மணமகன் இருக்கிறார், மணமகளை காணவில்லை, ரெண்டில் ஒன்று ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சப்பா. அவரை லவ் பண்ணி போயிட்டாங்க அல்லது இவங்க லவ் பண்ணி போயிட்டாங்க, காலையில் கல்யாணம் மாச்சா வந்து சீப்பாக காணணும்னு ஒழிச்சு வச்சு கல்யாணத்தை நிறுத்தி விட்டான் ஐயா. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருவது, கல்யாண பந்தலிலே வந்து தடைகள் ஏற்படுவது, இது ரிஷபலக்னம் ரிஷபராசி. பொண்ணை பார்க்கும்போது கிளியப்படுற மாதிரி இருந்துச்சு, மேக்கப்பை கலைச்சதுக்கு அப்புறம் தான் உண்மை என்னான்னு தெரியுது அப்படிங்கிற கவனம் வர்றதும், மாப்பிள்ளை சுக்க தங்கமையா, கல்யாணத்துக்கு முன்னாடி தங்க தட்டில் வச்சு தாங்கின மாதிரி பேசினேன், 3வது நாள் சுயரூபத்தை காட்டிட்டேன், தண்ணியை போட்டு அரச மரத்துக்கடியில் படுத்து கிடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும், உருவான வாழ்க்கையும் உருவான வாழ்க்கை பந்தத்தால் ஏற்படக்கூடிய இழப்புகளையும் ரிஷபலக்னம் ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்கிறார்கள். அதில் ஒரு லாஸுங்க, அதில் ஒரு நஷ்டம் வருது. அடுத்து இது சுக்கிரனை அம்சமாக கொண்டதுனால அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு, ஏற்கனவே அங்கே வீட்டில் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி இருக்கும், அது பத்தாதான், அடுத்து என்ன மேக்கப் கிட்டு, அடுத்து என்ன மேக்கப் கிட்டு, அடுத்து என்ன மேக்கப் கிட்டு, ஏற்கனவே 100 புடவை வைக்கிறதுக்கு பீரோவில் இடம் இருக்காது, அடுத்து என்ன வாங்குறது, அடுத்து என்ன வாங்குறது, காஞ்சிபுரம் போகலாமா, காமாட்சி அம்மனை பார்க்கலாமான்னு மனதை தூண்டி தூண்டி வசியத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி பணத்தை இழக்க வைப்பது சுக்கிரனுடைய அம்சம். ஆண்களுக்கும் அதே போல தான். ஈஸியாக அவ்வளவு சீக்கிரம் வந்து இவர்களுடைய மனம் அடங்குவது இல்லை, எங்கேயோ சுற்றிக்கிட்டே இருக்கிறது, நண்பர்களோட அதிக நேரத்தை விரயப்படுத்தி வீட்டுக்கே வராமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் தூண்டக்கூடியவர் இந்த ரிஷபலக்னத்துக்கு செவ்வாய். அடுத்து கணவன் மனைவி திருமண பந்தம், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண வாழ்க்கையால் ஏற்படக்கூடிய விரயங்கள், கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் அந்த மனைவியை விவாகரத்து பண்ணும்பொழுது கொடுக்கக்கூடிய வரதட்சணை அல்லது அவங்க கொடுத்த வரதட்சணையை திருப்பி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம், அல்லது கணவனால் செல்வங்களையெல்லாம் கணவன் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு இவங்க நகை நட்டு ஆபரணங்கள்லாம் கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியாமல் மறுதிருமணமும் பண்ண முடியாமல் திண்டாட வேண்டிய நிலைகளை கொடுப்பது, இதெல்லாமே ரிஷபலக்ன ரிஷபராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். அடுத்து பூமி. செவ்வாய்னா வந்து என்ன பேர், அங்காரகன் அப்படின்னு பேர், அதை வந்து பூமி காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு லேண்டு வாங்கிடுறீங்க, அதே லேண்டு அதே இடத்த அந்த புரோக்கர் இன்னொருத்தருக்கும் அட்வான்ஸ் வாங்கிடுறார். பாதி பணம் கொடுத்ததுக்கப்புறம் கிரயம் பண்ண போகலான்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது, அவர் வந்து சண்டை பிடிக்கிறார், பதிவு பண்ண போக முடியல, அல்லது பதிவு பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அதில் ஏகப்பட்ட வில்லங்கங்கள் இருக்கையா அப்படின்னு பிரச்சனைகள் வருது. பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பூமியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு செவ்வாய் காரகர் என்பதனால இவர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகம் வருது. ரொம்ப சிக்கனமாக ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரிஷபலக்னம் ரிஷபராசி, அல்லது தனி குடுத்தனமாக கூட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரிஷபலக்னம் ரிஷபராசி, ரொம்ப சிக்கனமாக ரொம்ப ரொம்ப கவனத்தோட ஒரு செல்வங்களை சேர்த்து ஒரு சீட்டோ ஒரு பணமோ போட்டு வச்சுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் ஒரு ஃபோன் வரும், ஊரில் இருந்து ஃபோன் வரும். என்ன வரும், உன் தம்பி வந்து ஹாஸ்பிட்டலில் முடியாமல் கிடக்கிறாருப்பா, இன்றைக்கோ நாளைக்கோன்னு சொல்கிறாங்க, ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க, காப்பாற்றி போடலாம் ஐயா அப்படின்னு ஒரு கனத்த குரலோட ஒரு சத்தம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அதுவரையும் உழைச்சி சேர்த்த பணம் அந்த மருத்துவமனையில் விரயமாகி அந்த உயிரையும் காப்பாற்ற முடியாத நிலைமைகளுக்கு கொண்டுட்டு வர்றது. அல்லது மனைவி, இந்த மாதிரி மனைவி சைடில் கணவனுக்கே தெரியாமல் நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க, கொடுத்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுவாடு காசுன்னு சொல்லுவாங்களே, சீட்டு போட்டு அதை போட்டு வச்சுருப்பாங்க. மனைவியினுடைய சகோதரரோ தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோ தன்னுடைய இரத்த சம்பந்தமோ ஏதாவது ஒரு வழக்கில் சிக்கும் பொழுது கணவனுக்கே தெரியாமல் அவர்களிடத்தில் பணத்தை கொடுத்து அந்த பணத்திற்கு வட்டியை கட்டி கட்டி துன்பத்தில் மாளாட்டுவதும் இந்த விரயஸ்தானம் தான். அப்போ ஒரு விரய பாவகம்ங்கிறது செவ்வாய் விரயத்தை மட்டுமா கொடுக்குமான்னு கேட்டால் யோகமும் இருக்குது 12ஆம் இடத்தில். அதே நேரத்தில் எங்கேயாவது போய் எதிர்மறையான கிரக சேர்க்கைகளோடு சேர்ந்து அவருடைய தசாபுத்திகள் நடக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான வழிகளில் விரயங்கள் எல்லாம் வரலாம். அழகுக்காக வரலாம், ஆபத்துக்காக வரலாம், அந்யோன்யத்துக்காக வரலாம், சுகத்திற்காக வரலாம், பயணத்திற்காக வரலாம், தன்னைத்தானே மதிமயங்கி செல்வங்களை இழந்து விடலாம், தவறான நட்புகளால் செல்வங்களை இழந்து விடலாம். ரிஷபராசிக்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, கேட்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து காசு இழக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எந்த மாதிரியான கடவுளை வழிபடலாம், அதுக்கு வந்துட்டு எப்படி வழிமுறைகளை பின்பற்றலாம்? நிறைய சூட்சம பரிகாரங்கள், தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொரு பதிவுகள்லையும் சொல்லிடுவோம். அதில் ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து எருது, காளை, பசு எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எருது தான் சின்னம், பசுவும் நமக்கு தெய்வத்திற்கு சமமாக கும்பிடுறோம். ஏன்னா சுக்கிரன் அந்த வீட்டுக்கு ஆளுபவர்,
சந்திரன் உச்சம் பெறுகிறார். தாய்மையினுடைய அம்சம் பசு, சுக்கிரன் மகாலட்சுமி, அனைத்து தெய்வங்களும் பசுக்கிட்ட இருக்குது. இந்த பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும், பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும்னு ஊரில் இருக்க அகத்திக்கீரை எல்லாம் காலியாக போச்சு. அகத்திக்கீரையாக சாப்பிட்டு பசுமாடுக்கும் போர் அடிச்சு போச்சு. அகத்திக்கீரை மட்டுமா கொடுக்கணும்? ஏன் புண்ணாக்கு சாப்பிடாதா? ஏன் எள்ளு சாப்பிடாதா? எள்ளும் புண்ணாக்கும் பசுவிற்கு வைப்பதை போல் மிகச்சிறந்த புண்ணியம் ரிஷபலக்னம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எதுவுமே கிடையாது. பசுவிற்கு எள்ளும் புண்ணாக்கும் கொடுக்கணும். வெள்ளிக்கிழமைகளில் கொடுத்து வர்றது நல்லது. இந்த உப்பு வாங்குறோம் பாருங்க, ரொம்ப சிக்கனமாக அப்போ தான் ஒரு சில்வர் டப்பா ஜாடியில் போட்டு பத்திரமா வீட்டில் பத்திரப்படுத்தி உப்பை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த சில்வர் பாத்திரத்தில் உப்பு வாங்குற மாதிரி ஒரு அட்டை தரித்திரம் எதுவுமே கிடையாது. சுக்கிரனுடைய அம்சம். அவங்க என்ன பண்ணணும்? ஒரு கண்ணாடி பாட்டில், ஒரு பீங்காய் பாட்டில், உப்பு ஜாடினே தனியாக இருக்குது. எதுக்கு இருக்குது உப்பு ஜாடியில்? இன்னமும் சிறப்பு, மண்பானையிலே உப்பை சேகரித்து வைப்பது ரொம்ப சிறப்பு. இப்படிலாம் அவங்க வீட்டில் வச்சுருக்கும் போது ஓரளவு லட்சுமி கடாட்சியங்கள் ஏற்பட்டு செல்வ விரயங்கள், எதிர்பாராத விரயங்கள், துரதிர்ஷ்டமான விரயங்கள் இவர்களுக்கு தவிர்க்கப்படும். அடுத்து நந்தி தேவரை வழிபாடு பண்ணுவதன் மூலமாக, பிரதோஷ காலங்களிலே நந்தீஸ்வரரை போய் வழிபாடு பண்ணுவதன் மூலமாக இவர்களுடைய செல்வ விரயங்கள் தவிர்க்கப்படும். அடுத்து முக்கியமாக மகாலட்சுமியினுடைய வழிபாடு. இந்த மகாலட்சுமியினுடைய வழிபாடை இவர்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயந்தர நேரம், இரவு, அதாவது ஒரு 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்குள்ள சூரிய அஸ்தமன நேரத்தில் மகாலட்சுமி தேவிக்கு பிடித்த அந்த பழ வகைகள் வைத்து, தாமரை மலர் வைத்து, வெண்மை நிற பூக்களால், உதிரி பூக்களால், அதில் இன்னும் சிறப்பு மல்லிகை மலர் உதிரி பூக்களால் மகாலட்சுமி தேவியினுடைய அஷ்டோத்திர மந்திரங்களை சொல்லி, அல்லது மகாலட்சுமியே நமகன்னு சொல்லி அந்த தேவிக்கு அந்த உதிரி பூக்களால் வழிபாடு செய்வதன் மூலியமாக அந்த சுக்கிரனுடைய காரகரான மகாலட்சுமியினுடைய அருள் கிடைத்து இவர்கள் செல்வங்களை ஈட்ட முடியும். அடுத்து தானியத்தில் மொச்சை தானியம் சுக்கிரனுக்கு சொல்லப்பட்ட தானியம். இந்த தானியத்தை இவர்கள் தர்மம் கொடுக்கறது மூலியமாக ஒரு 7 மொச்சையை எடுத்து கொண்டு போய் 7 வாரம் கொடுத்தோம்னா மொத்தம் எவ்வளோ வரும்? 100 கிராம் வரும். இது தர்மமா? தர்மம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? கிலோ கணக்கில் கொடுக்கணும். 7 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் முதியோர்கள் இல்லத்திலே, அது ஏன் சொல்கிறோம்? செவ்வாய்ங்கிறது ரத்தத்தை சொல்கிறதுங்க. செவ்வாய்ங்கிறது பிளட் ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது. முதியோர்கள் இல்லம்ங்கிறது என்ன? இரத்த உறவுகளால் கைவிடப்பட்டவர்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க. சொந்த பந்தத்தால் கைவிடப்பட்டவர்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த தானிய வகைகளை கொண்டு போய் அவங்க ஆசிரமத்தில் கொடுக்கணும். துவரை, செவ்வாய்க்குரிய தானியம், துவரையை கொண்டு போய் முதியோர்கள் இல்லத்தில் கிலோ கணக்கில் வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும். அடுத்து இன்னும் சூட்சம பரிகாரங்களே இருக்குது. உங்கள் வீட்டில் எங்கேயாவது அம்மா சில்வாடு காசுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சேர்த்து வைக்கிற காசு மேக்ஸிமம் எதுக்குள்ளே வச்சுருப்பாங்க? சக்கரை டப்பாவில் ஏதாவது ஒரு டப்பாக்குள்ளே வச்சு. கரெக்டாக சொன்னீங்க. சக்கரை டப்பா, அஞ்சரைப்பட்டி டப்பா, துவரம்பருப்பு டப்பா, டப்பாக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. துவரம்பருப்பு டப்பாக்குள்ளே பணத்தை வச்சு பாருங்க, பண வரவு நிறைய இருக்குமா? நிறைய வரும். இதெல்லாம் என்னடா மூட நம்பிக்கை மாதிரி இருந்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு கேட்டால், தானியத்திற்கும் கிரகம் இருக்குது. ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் இந்த மைக்கு கூட ஒரு கிரகம் தாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. காரகம், உயிர் காரகத்துவம், பொருள் காரகத்துவம் நம்ம ஞானிகள் அப்போயே கணிச்சு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வெளிநாடு, ஏர்போர்ட்டு, ஃப்ளைட்டு, பயணங்கள் இதெல்லாம் இப்போ சொல்கிறீங்க, இடம் நகர்ந்து போகிறது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த காலத்தில் ஒரு இடத்துலேருந்து நகர்ந்து போகிறங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் 12ஆம் இடம் என்பது பட்டினங்கள் பாவித்தல், அயதேசம் கன்று சம்பாதித்தல், வெளிநாடு வெளிதேசங்களில் பட்டினங்கள் பாவித்தல், அங்கே போய் அரசனை போன்று வாழ்க்கையை பெறுதல். 12ஆம் இடத்துக்கு கிரகம். 12ஆம் இடத்துக்கு கிரகம் சப்போர்ட் இல்லைன்னு சொன்னால் தக்காளி சொந்த ஊரை கடந்து பக்கத்து ஊர் கூட நீங்கள் போக முடியாது. நீங்கள் நகரணும், உங்கள் முயற்சி வெற்றி பெறணும், நீங்கள் இடம் கடந்து போகணும், நாடு கடந்து போகணும் அப்படின்னு சொன்னால் 12ஆம் இடம் உங்களுக்கு வேலை செய்யணும். நீங்கள் ஒரு விரயத்தை பண்ணாமல் ஒரு சந்தோஷத்தை பெறவே முடியாது. அதை சுபவிரயமாக மாற்றிக்கிறதுக்கு அந்த வழிபாடுகள்லாம். அப்புறம் ரிஷபலக்னம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று ரெங்கநாதரை தரிசனம் செய்து, மகாலட்சுமி தாயாரை தரிசனம் செய்து, கருடாழ்வாரை தரிசித்து வர செல்வ பலம் விருத்தியாகி செல்வ விரயங்கள் ஓரளவு கட்டுப்பாடுக்குள் இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி. நீங்கள் ரிஷபராசிக்கான நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கடவுள் வழிபாடு முறைகள், பண விரயத்திலேருந்து அவங்க எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் சொன்னீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம மிதுன ராசி பற்றி பார்க்கலாம். நன்றி சார். குரு வாழ்க, குருவே துணை.